பாட்டி ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கும். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ உள்ளே வருவான். அண்ணா வந்தால் இவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த வில்லி சொல்லிட்டு இருப்பாளா. அப்போ ஹீரோ வந்ததும் டக்குன்னு அந்த லேடி வந்துட்டு ஹீரோவோட கையை பிடிச்சி, நான் உனக்காக தான் காத்துட்ருந்தேன், இங்கே பாரு இது என்னன்னு கேளு, அவங்களுக்குள்ள அஃபேர் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் நேராக ஹீரோயினை பார்த்து இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அவள் வரும்போதே அவளுக்கு கொஞ்சம் தலசுத்துற மாதிரி இருக்குமா, அவன் மேலேயே விழுகுவாளாம். அப்போ அவன் சொல்லுவான், என்ன உனக்கு சாகணுமா, ஒழுங்காக பார்த்து நடக்க முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்பான். உடனே இவர் வந்துட்டு, என்னை இந்த நிலைமையில கூட நீ டீஸ் பண்ணிட்டு தான் இருப்பியா அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட அப்படி கொஞ்சிட்டே பேசுவான். நான் கேட்டது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பா. உடனே இவன் ஒரு பேக்கை தூக்கி கொடுப்பான். ஆக்சுவலாக அவளுக்கு பீரியட் போல இருக்குது. ஸோ அவன் வந்து பேட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருக்கான். இதெல்லாம் இவங்களுக்கு பார்க்கும்போது என்னமோ நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி மட்டும் தெரியுது. பாட்டி ஹீரோவை பார்த்து இங்கே என்ன தான்ப்பா நடக்குது, அவங்க வந்திருக்கான்னு உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்கும்போது, ஆமாம் அவங்க வரதான் எனக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டான், வந்த இடத்துல அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துருச்சு, அதனால் என்னை பிக்கப் பண்ண வர சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்டதும் அதுங்க எல்லாத்துக்கும் மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகி போயிடும். பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ செக்ரட்டரி கூப்பிட்டு இதுங்க 3 பேத்துக்கு நல்ல பதிலடி கொடுத்து வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இந்த வில்லிக்கு செம்ம கடுப்பாகும். என்னதான் நம்ம பிளான் பண்ணாலும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, அவள் வந்ததுலேருந்து என் வாழ்க்கையில் நல்ல விஷயமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மேலே செம்ம இருப்பான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினோட ஓல்டு டைரக்டர் இருப்பால, அவன் வந்து ஹீரோ தேடிட்டு வீட்டுக்கு வரான். கரெக்டாக இவன் மூஞ்சில் தான் முடிக்கிறான். இதுதான் அவரோட வீடு அப்படின்னு சொல்லி ஹீரோ பேர் சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படின்பா. அப்போ மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் யாருன்னு கேட்கும்போது இவன் அமைதியாக இருப்பாளா. அவங்கக்கிட்ட எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான். என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவளே கேட்பா. அவள் தெரிஞ்சுக்கூடாது தான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு கேட்பாளா. உடனே இந்த ஆள் இருந்துட்டு, ஓ இவங்க அழகாக இருக்காங்க, காஸ்ட்லியாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, இவங்களாக தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக சாருக்கு வந்து வெளியே ஒரு இடத்துல அஃபேர் இருக்குது, இந்த லேடி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவையும் காட்டுறான். அவங்க காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசிட்டு இருந்த ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பான் போல இருக்கு. உடனே இவன் பார்த்துட்டு, ஓ அவதான், சரி சரி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு கேட்பான். இவங்களுக்குள்ள அஃபேர் இருக்குது, இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அந்த மாதிரி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், பாசுக்கிட்ட சொல்லி என் ப்ராஜெக்டை மட்டும் நீங்கள் ஓகே பண்ணி கொடுத்துருங்க, கண்டிப்பாக அந்த பொண்ணு உங்கள் ஹஸ்பண்டை விட்டு போகும்படி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே இவர் வந்துட்டு, நீ சொன்னதை ஒழுங்காக செய், எனக்கு பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவனை தூண்டி விடுறான். அந்த ஆளை இவன் தான் ஒய்ஃப்னு நினச்சி நம்பிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட காலேஜ் காட்டுறாங்க. அவளுக்கு வந்து கிராஜுவேஷன் செரமனி நடந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப பிரில்லியன்ட் ஆடவளாச்சு. அவள் தான் இவங்க ஸ்கூல்லே வந்து, அதாவது யூனிவர்சிட்டிலே ஃபஸ்ட்டாக வந்திருப்பான். எல்லாத்துக்கும் வந்து பட்டமளிப்பு விழா நடந்துட்டுருக்கும். எல்லாரும் அவங்க பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் சோகமாக இருப்பாள். ஏன் அப்படின்னா ஹீரோயினோட பேரண்ட்ஸ் யாருமே வந்திருக்க மாட்டாங்க, அவங்க அப்பாவும் வந்திருக்க மாட்டாங்களா. ஸோ இதை நினச்சி அவள் கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து அந்த காலேஜுக்கு தான் வந்திருக்கான். ஏன்னா இவனோட தங்கச்சிக்கரை அந்த வில்லி நிறைய அரியர் வச்சிருப்பான். ஸோ அதனால் கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. இவளோட படிப்பு இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவள் தேரவே மாட்டான், அவளை நீங்கள் வீட்டிலே நிப்பாட்டி வச்சிடலாம் அந்தளவுக்கு ஹெட்மாஸ்டர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. உடனே இவனு வந்துட்டு என்னதான் பண்ணலாம் அப்படின்ற பேசிகிட்டு இருப்பாங்க. அவள் பக்கத்தில் நிறையா சவுண்ட்லாம் கேட்குமா, என்ன இங்கே ஏதாவது ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் இன்னைக்கு கிராஜுவேஷன் டே நடந்துட்டுருக்கு, ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டிலே நம்பர் ஃபஸ்ட்டு வந்திருக்க அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து வரல, அது ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஹீரோக்கு, ஓ இது நம்மளா, இதுக்கு முன்னாடி இந்த டேவோட பேரை சொல்லி ஹீரோயின் நீ ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கு அவன் பிஸின்னு சொன்னாட்டி ஓகே ஓகே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். ஸோ இப்போ தான் இவனுக்கு புரியுது இங்கே கூப்பிடுறதுக்காக தான் அவன் கேட்டிருக்கா அப்படின்ட்டு. உடனே அவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு 2 பொண்ணுங்க முன்னாடி உட்காந்து பட்டம் வாங்க வரவங்க இல்லாத பற்றி கமெண்ட் கொடுத்துட்ருக்கோங்க. அப்போ ஹீரோயினுக்கு அடுத்தபடியாக, அதாவது செகண்டில் இருப்பாள் அந்த பொண்ணு வந்துட்டுருக்கும். ஸோ அவளை பற்றி சொல்லிட்டுருக்காங்க. இவளும் ரொம்ப டேலண்ட் ஆனவ தான் பாரு, அவங்க அப்பா நிறைய டொனேஷன்லாம் பண்ணியிருக்காங்க, இவள் பட்டமளிப்பு விழாவை முன்னிட்டு தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு இவளை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தான் வர போகிறாங்க. இப்போ யாரை பற்றி பேசுனாங்களோ அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோயினை வேணும்னே டீஸ் பண்ணிட்டு இருப்பான். ரொம்ப பாவம், நீ உங்கள் அப்பா அம்மாலாம் வரல, நான் கேள்விப்பட்டேன், நீ கொஞ்சம் உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்காமலே பிறந்துட்ட போல இருக்கு, ரொம்ப பாவம் இல்லை நீனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காமல் ஸ்டேஜுக்கு போகிறாங்க. அப்போ இந்த 2 பொண்ணுங்க முன்னாடி இருந்துட்டு ஹீரோயினை பற்றி பேசுகிறாங்க. இவ ரொம்ப அழகாக இருக்கா, ரொம்ப திறமைசாலையும் கூட தான், என்னதான் இவ ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தாலும் என்ன பண்ணுறது, அவங்க அப்பா அம்மா இவளை பாராட்ட இல்லையே, இவள் வாழ்க்கை கொஞ்சம் பாவம் தான் அப்படின்னு சொல்லி இவளை பற்றி கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வரானா, ஏ வாவ் எவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸம், எனக்கு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ ஸ்டேஜில் போய் நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்க மைக்கை வாங்கி, நான் வந்து இவளோட பேரண்ட், அது மட்டும் இல்லை இவளோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாம் ஆஹோ ஓஹோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பார்த்து பொசசிவ் ஆகிற அளவுக்கு இப்படி ஒரு அழகான ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி அங்கே சொல்லிட்டு இருப்பான். இங்கே பாருங்க
இல்லைங்க, நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, என்னோட ஒய்ஃபை நீங்கள் நல்லபடியாக பார்த்துருந்துருக்கீங்கல்ல, ஸோ அதுக்காக தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இவ பேரில் நான் ஒரு பில்டிங்கை டொனேட் பண்ண போகிறேன், ஸோ அதுதான் உங்கள் யூனிவர்சிட்டியோட லைப்ரரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கு மேலே ஷாக்கு, எனக்காக எவ்வளோ பண்ணுறா அப்படின்ற மாதிரி. அந்த பொண்ணுங்களாம் வந்துட்டு வேறு லெவல்ப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு பொண்ணு வேகமாக ஓடி வந்து ஹீரோவோட தங்கச்சிக்கிட்ட, உன் அண்ணன் இருக்கான்ல ஒரு பில்டிங்கே டொனேட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு தெரியும் எங்கள் அண்ணனுக்கு நானா ரொம்ப செல்லம், என்ன தான் ஃபெயில் ஆனாலும் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. உடனே அவன் வந்துட்டு, லூஸு, உன் பேரில் ஒன்றும் பண்ணலை, உன்னோட சிஸ்டர் இன்லா பேரில் தான் பண்ணியிருக்காங்க, உன் அண்ணி இங்கே தான் படிக்கிறான், நீ சொல்லவே இல்லை, சரியான கள்ளி வில்லி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. என்னது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த வில்லி ஓடி போயிட்டு இருப்பான். அவளுக்கு செம்ம காண்டாகும். உடனே அந்த டைரக்டர் கால் பண்ணுறா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட நீ என்ன சொன்ன, அவளை என் ஹஸ்பண்ட் பக்கம் வரவிட மாட்டேன்னு சொன்னதானே, சீக்கிரமாக என் ஹஸ்பண்ட் அவளை விற்கிற மாதிரி நீ ஏதாவது பண்ணு, அப்போ தான் உன் ப்ராஜெக்டை நான் ஓகே பண்ணி தர சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவை பிடிச்சி தரன்னு தனியாக எழுத்துட்டு வரான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நம்ம ரிலேஷன்ஷிப்பை சீக்ரெட்டாக வைக்கணும்னு சொல்லிட்டு இப்படி பப்ளிக் பண்ணிட்டு இருக்க, நம்ம அடுத்த மாதத்தில் டைவர்ஸ் பண்ண போகிறோம்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. உடனே ஹீரோ ரொம்பவே க்ளோஸாக போயிட்டு, நான் உன்னை டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு எப்போ சொன்னேன் அப்படின்னு கேட்பான். அப்போ நம்ம அப்படி அக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டோம் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறா. ஓஹோ, நான் எங்கே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயினை போய் கிஸ் பண்ணுறான். அவள் தட்டி விட்டே இருப்பா, விடு விடு அப்படின்ற மாதிரி. ஆனால் அவன் தொடர்ந்து கிஸ் பண்ணிகிட்டே இருப்பான். இந்த சீனு கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கும். இப்படி இவங்க அண்ணன் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு இருக்காது தங்கச்சிக்காரி தூரத்துலேருந்து பார்த்துருவான். நீ கிளாஸுக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். இது ஒன்றும் எனக்கு கிளாஸ் அவர் இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பாளா. நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வந்துட்டுருக்கும். சிஸ்டருங்களா, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா, நீங்கள் இந்த காலேஜில் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டே பேசுவான். அண்ணன், நான் வந்து ஷாப்பிங் போக போகிறேன், இவங்களே கூட்டிகிட்டு போட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே ஹீரோ வந்துட்டு, அப்படியா, ஆனால் அது பேட் ஐடியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு அனுப்ப மாட்டேன் அப்படின்பா. உடனே அவர் வந்துட்டு, என்னென்ன அப்படின்னு சொல்லுவாளா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு, இந்த அங்கிள் கூட போனால் தான் நமக்கு இப்போ டேஞ்சர், அதனால இவ கூட போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கு அந்த வில்லி, ஆடு தானே வந்து தலையை விடுதா அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சோகமாக பார்த்துட்டு இருப்பான். இந்த வில்லி ஹீரோயினை மாலுக்கு கூட்டிகிட்டு வந்த வாக்கில் வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வரான். அப்போ ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு, அந்த வாஷ்ரூம் ஏதோ உடஞ்சிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவான். இல்லை எனக்கு அப்படி தெரியல, நான் உள்ளே போகிறேன், நீங்கள் போய் கை கழுகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் உள்ளே போகிறா. பார்த்தா நம்ம ஹீரோயின் மண்டையில் அடியை போட்டு அவளை மயக்கம் போட வச்சிடுறாங்க. அப்போ இந்த வில்லி வந்துட்டு, இப்போ உனக்கு நான் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்டில் சொல்லிட்டு போவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை கொண்டு போய் ஒரு ரூமுக்குள்ளே போட்டுடுறாங்க. ஒரு ஃபெம் அடித்த தலையை வந்து நம்ம ஹீரோயின் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வரவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா அவள் தங்கச்சி மட்டும் கூலாக வந்துட்டு இருப்பா. எங்கே என் ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி கேட்குறான். அண்ணா, ஆக்சுவலி அண்ணி வந்து என்னை முன்னாடி போக சொல்லிட்டாங்க, அவங்களோட ஓல்டு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்தாங்களா, அவங்க தலை கூட செமட்ட முடியா இருந்தது, அவங்க கூட அவங்க போயிட்டாங்க, என்ன போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவா. என்னது ஓல்டு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். ஆமாம் அப்படின்பா. ஏன் அவன் ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுன்னு கேட்குறான். ஒரு வேளை பேட்டரி டவுனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் செக்ரட்டரி வந்து, சார், நம்ம ஹோட்டலில் என்ன நடந்துச்சு தெரியுமா, ஒரு ரூம் நம்பர் பேர் சொல்லி அங்கே ஏதோ தப்பாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் ஆயிடுச்சு, இது ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு, கேஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி விசாரணை நடக்கட்டும், அப்போ தான் என்னன்னு சொல்லி தெரியும், அதுக்கப்புறம் நம்ம இதை பப்ளிக் பண்ணிக்கலாம், ஒழுங்காக இதை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சார், இன்னொரு விஷயம் என்னென்னா, விசாரித்ததில் ஒரு ரூமர் கிளம்பிட்டு இருக்கு, அந்த உள்ளே இருந்த பொண்ணோட பேர் வந்து நம்ம மேடம் பேர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகுறான். என்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாம், ஆல்மோஸ்ட் அது கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன், எனக்கும் அது நம்ப முடியலை, திரும்பவும் நானும் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நம்ம மேடமோட பேர் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே வில்லிக்கு ஒரே சந்தோஷம். உடனே ஹீரோ வந்துட்டு, சரி, உண்மை தெரியாமல் நம்ம எதையுமே வெளியே சொல்லக்கூடாது, நீ இதை கான்ஃபிடென்ஷியலாக ஹேண்டில் பண்ணு, போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். உடனே இந்த பக்கம் வந்து வில்லி ஃபோன் பண்ணுறா. யாருக்கு, அந்த டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, மேடம் எல்லாம் பக்காவாக முடிஞ்சிச்சு, உங்களுக்கு நான் ஃபோட்டோ அனுப்பிவிட்றேன் அப்படின்னு சொல்லி சில பல ஃபோட்டோக்களை அனுப்பிவிட்றான். உடனே இவன் நேராக கொண்டாந்து, அண்ணா இங்கே பாரு, இதை பார்க்கும்போது நம்ம சிஸ்டர் எல்லாம் மாதிரியே இருக்குல்ல, நினச்சேன் இவங்க இப்படிலாம் பண்ணுவாங்களா, ஆனால் உண்மைதான் போல இருக்கு, ஏன்னா அவங்க கூட இருக்கிறது பாருங்க, அவங்க ஓல்டு ஃப்ரெண்டுன்னு சொன்னால் அந்த கலர் அடித்த மண்டை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ பாட்டி வந்துட்டு இருக்காங்க. எப்பா, உன் பொண்டாட்டியை கூப்பிடு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவர் வந்துட்டு, பாட்டி உங்களுக்கு தெரியாதா, மண்ணி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்க ஏதோ தப்பான விஷயத்தில் மாட்டிட்டாங்களாம், அவங்க தப்பு பண்ணிட்டு இருக்கும்போது கையும் களவுமா மாட்டி இந்த நியூஸ் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பாட்டிக்கு அப்படியே மனசே இடிஞ்சு போன மாதிரி இருக்கும். அப்போ கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வருவாங்க. வந்துட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இந்த டைமுக்குள்ளே இந்த பேர் இருக்கிறவங்க வரணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேரை சொல்லுவாங்க. போலீஸுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு வேறு சொல்லியிருப்பாங்களா. இதை கேட்டதுமே பாட்டிக்கு மனசே உடஞ்சி போகிற மாதிரி ஆயிருக்கும்.